வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ என்ன போட்டிருந்தோம், அதாவது ப்ரீவியஸ் வீடியோ என்ன போட்டிருந்தோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா சீக்ரெட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம். இந்த புக்கு படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்திங்கன்னா அந்த ஆத்தர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த ஆத்தராக மாறி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக நல்லா கவனிங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்துருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீக்ரெட் புக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஆத்தர் எழுதும் போது ஆத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பெண், அந்த பெண் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அப்புறமா நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனை வருது. அப்போ தேடுறாங்க எப்படி பணக்காரராக இருக்காங்க. 99% மக்கள் ஏழையாகவே இருக்காங்க, 1% பணக்காரங்க ஒண்டி தான் இருக்காங்க. ஏன் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு தேடும் போது தான் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது. அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை உலகுக்கு கொடுக்கணும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்றனால இந்த புக்கு எழுதியிருக்காங்க. அதுதான் அவங்களோட உன்னதமான ஒரு நோக்கம்னே சொல்லலாம். சரி, இப்போ லைனாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆத்தர் என்ன சொல்கிறான்னு நான் ஆத்தராக மாறி சொல்கிறேன். சரி, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் விரும்புகிற மகிழ்ச்சி, செல்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரகசியம் கொடுக்கும். நீங்கள் விரும்புகிறது எதையும் செய்யலாம், எதுவாகவும் மாறலாம். எதுவாக மாற்றணும், அதை இதுவாக மாற்றணும், ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மாற்றலாம். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கண்டிப்பாக அடைவோம் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணுமா? உங்கள் வியாபாரம் எந்த நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடையணுமா? உங்களுக்கு உண்மையிலே என்ன தான் வேணும்? நான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது பணப்புழக்கம் தீர்வு, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த ரகசியம்தான். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி கரெக்டாக எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படின்றதும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு விஷயம்தான். நடந்துகிட்ருக்கிறது, நடக்க போகிறது, இனிமேட்டு நடக்க போகிறது, இப்பயும் நடந்துகிட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் மூலமாக தான் நடைபெறுது. இந்த ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இதில் இருக்கிறது எல்லாமே நடக்க போகிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். அந்த ரகசியம் என்னன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு தெரியும். அதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நான் நடுவில் எதையும் சொல்லலை. அவங்க சொன்னது பர்ஃபெக்டாக சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆத்தர் சொல்கிறத தான் நான் உங்களுக்கு அப்படியே கன்வென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ திருப்பியும் நம்ம போகலாம் உள்ள. நம்ம எல்லாருமே ஒரே மகாசக்தியால் தான் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் ஒரே ஒரு விதி தான் நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒன்றாக்கியிருக்கு. பிரபஞ்சத்தோட விதிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமானது, ஓகேங்களா? அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம விண்கலங்கள் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் அனுப்புகிறோம், இல்லை நம்ம அதாவது இந்த மனிதர்கள் நிலவுக்கு போகிறாங்க அப்படின்ற போது பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை அனுப்பும் போதோ, இல்லை அங்கே போய் தரை இறங்கும் போதோ, இல்லை அது ரிட்டன் வரும் போதோ எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. அதே மாதிரி அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு விதி இருக்குது. அதேமாரி மனுஷங்க ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு விதிகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விதி தான் நான் இப்போ சொல்ல போகிற விதி. இந்த விதி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலையோ, இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ, இல்லை சிங்கப்பூர், மலேசியா, எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் இந்த ஒரு விதி தான் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. அதுதான் ஈர்ப்பு விதி தான் அந்த மிகப்பெரிய ஒரு ரகசியம். ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, இல்லைனா யார் சொல்கிறதோ கேட்குறீங்க, அதை நீங்கள் கேட்டுட்டு அதே திருப்பி நினைக்கிறீங்க. திருப்பி நினைக்கிறதுனால எந்த நல்ல விஷயமாகட்டும், கெட்ட விஷயமாகட்டும், நீங்கள் அதை இழுக்கிறீங்க. அதாவது ஒரு காந்தத்தை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு, அதாவது இழுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் இழுக்கிறீங்க. இந்த விதியை பற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பண்டைய பாபிலோனர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த விதி தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த விதி தெரிஞ்சதுனால்தான் அவங்க மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. அது தெரியாததுனால்தான் நீங்கள் இன்னும் கீழ் இடத்துலையே இருக்கீங்க. பணம் புழக்கத்தில் 96% மக்கள், அதாவது 96%, மிச்சம் 4% பணக்காரங்க இருக்காங்க. ஏன் அந்த 96% அச்சடிக்கிற பணம் அந்த 4% இல்லை 1% மக்களே போய் சாருது? ஏன்
இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டு இல்லைனா ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா? இது விபத்துன்னு நினச்சின்னா முற்றிலும் உங்கள் எண்ணம் தப்பான எண்ணம். இது விபத்து முற்றிலும் அல்லவே அல்ல. அவங்க அப்படி மிகப்பெரிய ஆளாக வரத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பணக்காரங்க பட்டியலில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல. எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேண்டி எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எப்படி ஒரு பணக்கார ஆகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை நம்மளுக்கு சொல்லலை. அதான் அந்த ரகசியம். அந்த ரகசியம் உங்களுக்கும் இப்போ அறிமுகமாக போகுது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு காந்தம். ஈர்ப்பு விதி, அதாவது காந்தம் எப்படி மெட்டலை இழுக்குமோ, அதாவது இரும்புகள் எப்படி இழுக்குமோ அதேமாரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை இழுக்கிறேன். அது நல்லதோ கெட்டதோ அந்த பொருளை நான் திருப்பி நினைக்கும் போது அந்த பொருளை என்ன கவர்ந்து இழுக்கிறேன். நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரிப்பீட்டடாக நினச்சா ஒண்டி போதும். அது ரிப்பீட்டடாக நினச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் இழுக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அடைவீங்க. இப்படி செய்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு விதியை நம்ம இழுக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த நிதியை வந்து இழுக்கிறோம். அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சீக்ரெட், ஈர்ப்பு விதி. அதை தான் நம்ம வந்து இழுக்கிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை இழுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்துகிறோம். முக்கால்வாசி அதாவது இந்த உலகத்தில் கொஞ்சம் அளவு மக்கள் உண்டி தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவும் தெரிஞ்சு பயன்படுத்துகிறாங்க. 1-2 பேர் வேணால், கோடிக்கணக்கில் 1-2 பேர் வேணால் அதை தெரியாமல் பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் மனக்கண்ணால் பார்க்குறது நிச்சயமாக உங்கள் கைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைக்கும். இதை நம்ம வந்து 3 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் அழிவரிசை இல்லை, அதாவது அளவிட முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குங்க. அது ஒரு தவறான விஷயம். எண்ணங்களை அழிவரிசை பண்ண முடியும். அதாவது நம்ம பிளட் டெஸ்ட் எடுப்போம் பார்த்திங்களா, அப்போ வந்து பிளட்டு வந்து ஏறுது இறங்குது, இல்லை வந்து பிபி டெஸ்ட், இது நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் காட்டும், அது ஏறுது இறங்குது, பிபி அது மாதிரிலாம் காட்டும். அதேமாரி தான் இதுக்கும் வந்து காட்டும். உங்களுக்கு ஏறுது, அதாவது ஒரு அலைவரிசைகள் ஏறும்போது இறங்கும்போது அதெல்லாம் அலைவரிசைகளை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து எதை ஈர்க்க நினைக்கிறீங்களோ அதை ரிப்பீட்டடாக நினைக்கும் போது அலைவரிசைகள் அதிகமாகி உங்களோட எண்ணங்கள் நிஜமாக வாழ வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, நல்ல துணை வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், இல்லை நல்ல ஹஸ்பண்ட் வேணும், அதுமாதிரி நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கார் வாங்குற மாதிரி, இல்லை லாட்ரி கிடைச்ச மாதிரி, நிறைய பணங்கள் கிடைச்ச மாதிரி, இந்தமாதிரி நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நினைக்கும் போது உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மைண்ட் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். அது இந்த காந்த சக்தி மூலிமா வெளிப்படுத்தும் போது அதுக்கு நிகரான, நீங்கள் எது நினச்சிங்களோ அதுக்கு நிகரானதோ இல்லை அதுவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இழுத்து வரும். அது இழுத்து வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு காந்த சக்தி மாதிரி நீங்கள் இழுத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அபரிவிதமாக இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ கோட் ஷூட் போட்டுட்ருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆடம்பரமான காரில் ஏறி உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே மாறும். நீங்கள் காரில் ஏறி நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுமாரி எல்லா விஷயங்களும் நீங்கள் ஏறுபகுதி மேலே பண்ணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வேண்டாம் அப்படின்றதான் யோசிக்கிறாங்க. அதாவது நான் இவனை பார்க்கக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு நான் போகக்கூடாது, இந்த பர்சன் வந்து என்னை மீட் பண்ணக்கூடாது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, அது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறது ஈர்ப்பு விதி நம்மளை கொண்டு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விதிக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. ஒரு குழந்தை போல் ஈர்ப்பு விதி வந்து செயல்படும். அதுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதுக்கு தாய் தந்தை போல் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதியாக இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம நடந்து முடிஞ்சது, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, உங்களுக்கு 2 பால் வந்து கிடைக்குது. நீங்கள் 2 பால் வாங்குறீங்கன்னா, ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பால், இன்னொரு பால் வந்து பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட்டு பால். அந்த சீப்பஸ்ட் பால் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த காஸ்ட்லி பால் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. காஸ்ட்லியஸ்ட்டு பால் கிடைக்கலையே அப்படின்றத ஃபீல் பண்ணக்கூடாது போட்டியில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இன்னொரு போட்டிலையும் அது கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த சீப்பஸ்ட்டு பால் கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்தது அதை என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கணும். அப்போ ஈர்ப்பு விதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குணங்களே வர வச்சு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பதி நல்லாவே செயல்படும். அதே நீங்கள் கெட்டதாக நான் வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்களோட காந்த சக்தியை வெளியே விட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் நான் லேட்டாக தானே போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் வந்து ஏன் இந்தமாரி நடக்குது லேட்டாக போகிறேன் அப்படின்ற மாரி நீ சொல்லியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் லேட்டாக போகக்கூடாது சொன்னீங்கன்னா ஈர்ப்பு விதிக்கு நீங்கள் லேட்டாக போகணும் அப்படின்றது தான் புரியும். அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு போகிறப்ப நிறைய டிராஃபிக்ஸ் வரலாம், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். நீங்கள் சொல்லலாம், நான் ஒருத்தர் நினைக்கிறதுனால இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா விஷயம் இந்த உலகத்தில் நகருது. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நம்மளுக்கு ஏராளமான கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு என் கடன் வந்து ஏராளமாக இருக்குது, இது என்னால் அடைக்க முடியாது, நான் ஒரு லூசு, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவாக தான் மாறுவீர்கள். நீங்கள் வந்து என்னால் கடன் அடைக்க முடியும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அடுத்தது ஸ்டெப் எடுங்க. அந்த கனவை திருப்பி ரிப்பீட்டடாக நினச்சி பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரம் வெகு செலவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ எண்ணங்கள் அதை பற்றி ரிப்பீட்டடாக யோசிக்கிறீங்களோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மோசமானவன், நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க. இப்படி நெகட்டிவாக திருப்பி நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாக மாறும். எனக்கு ஒரு மாணவர் இருந்தார், அவர் பேர் ராபர்ட். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ 10 நிமிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ராபர்ட், அதாவது அந்த ஆத்தரோட அசிஸ்டண்ட் ராபர்ட், அவர் வந்து என்ன நடந்தது, இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ராபர்ட்டுக்கு என்ன நடந்தது, அந்த ராபர்ட் என்ன சொன்னார், அந்த ஆத்தர்கிட்ட என்ன சொன்னார், அதுக்கு என்ன விடை கிடச்சிது அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் கன்க்ளூஷனில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சாப்டரில் நீங்கள் வந்து, அதாவது இந்த பார்ட் 1ல், சாப்டர் 1 ஒன்றும் முடியல, பார்ட் 1ல் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து எதை இழுக்கிறீங்களோ, அதாவது எதை விரும்புகிறீங்களோ, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும். இப்போ நான் பெண்ணை வச்சு சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு நெக்லஸ், அழகான ஒரு வைர நகையை பார்க்குறாங்க, நெக்லஸை பார்க்குறாங்க கடைக்குள்ளே. அது கண்ணாடிக்கு வெளியிலேருந்து அவங்க ஈர்ப்பு விதி, அதாவது அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அவங்களால வாங்க முடியல, அவங்கக்கிட்ட காசு இல்லாதனால அவங்க போயிடுறாங்க. காசு இல்லாமல் போய்ட்டோன்னு பார்த்தோன்னா அதை ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதாவது ஒரு 2-3 மாதம் கழித்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ கல்யாணம் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு குறிப்பிட்ட நபர் அதே நெக்லஸை அதே கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றாரு. அதாவது ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஈர்ப்பதி தேடி வரும். அதுக்கு நீங்கள் பணக்காரங்களாக இருக்கும் தேவையில்லை, ஏழையாக இருக்கும் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பணக்காரணும் அப்படின்ற ஒரு விஷயமே இதில் தேவையில்லை. நீங்கள் ஏழையாக இருக்கணுமா அப்படின்னாலும் ஏழையும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்து உங்கள் ஈர்ப்பு விதி மூலமா, இது வந்து ஃப்ரீயாகவே, ஈர்ப்பு விதின்றது நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்குற மாதிரிலாம் இது ஃப்ரீயான ஒரு விஷயம். நீங்கள் அதுக்கு உங்கள் மனசை கட்டுப்படுத்தணும். உங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாகவே இருக்கணும், ஓகேங்களா? எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.